நல்வாழ்வுக்கு 45 நிமிடங்கள். ஜேபியின் ஆன்மீக தென்றல் KR மாரியப்பன் வழங்கும் நல்வாழ்வுக்கு 45 நிமிடங்கள். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் துணை வரக்கூடிய நல்வாழ்வுக்கு 45 நிமிடங்கள். ஆன்மீக தென்றல் KR மாரியப்பனின் நல்வாழ்வுக்கு 45 நிமிடங்கள். உங்கள் வாழ்வின் வெற்றிக்கனியை ருசிக்க நல்வாழ்வுக்கு 45 நிமிடங்கள். நில், கவனி, புறப்படு. நல்வாழ்வுக்கு 45 நிமிடங்கள். நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைபொழுதில் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இந்த அரிய குறுந்தட்டு படைப்புக்கு எனது இனிய நண்பர் KR மாரியப்பன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கூற எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். எனது இனிய நண்பர் ஆன்மீக தென்றல், நாடறிந்த சிறந்த பேச்சாளர், பல மேடைகளில் சிறப்பாக சொற்பொழிவாற்றியிருக்கின்றார். நான் அருள்மிகு ராஜமாரியம்மன் தேவஸ்தானத்தில் செயலாளராகவும் ஜொகூர் மாநில தமிழர் சங்கத்தின் தலைவராகவும் நான் ஒரு புத்தகத்தை எழுதிய இந்த தகுதிகள் எனக்கு இருப்பதால் இந்த வாழ்த்தை கூறுவது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதனால் இன்று அவர் படைக்கும் இந்த சிறப்பான ஒரு குறுந்தட்டு உங்களுடைய நம்பிக்கையை இன்னும் பல மடங்கு உயர்த்தும். அவர் பல கருத்துக்களை இதில் உள்ளடக்கி கொண்டிருக்கின்றார். அந்த கருத்துக்கள் உங்களை சிந்திக்க வைக்கும். இந்த அருமையான படைப்பு உங்களை செயல் திட்டத்தில் இறங்க ஊக்கம் தரும். அந்த ஊக்கம்தான் உங்களை ஒரு புதிய உலகத்திற்கு கொண்டு செல்ல போகின்றது. சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வரும் என்பது யாருமே மறுக்க முடியாது, மறைக்க முடியாத உண்மை என்று கூறி அவருக்கு இந்த தருணத்தில் அற்புதமான ஒரு படைப்பை வழங்கியதற்கு வாழ்த்தும் நன்றியும் கூற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் வேணுகோபால். உலகமெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே. உனது அருள் எப்போதும் எங்களை காத்து நிற்கிறது. இந்த உண்மையை நாங்கள் உணர அருள் புரிவார். இருள் போக்கும் ஒளியே, வறுமை நீக்கும் செல்வமே, வாழ்வும் வளமும் அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புகள். பிரபஞ்சமே, பரம்பொருளே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களில் உன்னதமாக்கி அருள் புரிவாயாக. ஒரு மலர் மலரும் போது நானும் அதனுடன் மலர்கிறேன். சூரியன் உதயமாகும் போது நானும் அதனுடன் உதயமாகிறேன். என் உடல் இயற்கையின் பாகம், என் உயிர் முழுமையின் பாகம். ஒரு நூலை முதலில் வாசிப்பது ஒரு புதிய நண்பனை அடைதலை போன்றதாகும். அதை மறுமுறை படிப்பது பழைய நண்பனை சந்திப்பது போலாகும். நூல்கள் மனதோடு பேசுகின்றன, நண்பர்கள் இதயத்தோடு பேசுகின்றனர். மற்றவர்கள் செவியுடன் பேசுகின்றனர், இறைவன் ஆன்மாவுடன் பேசுகின்றார். ஆனால் நான் மட்டும் உங்கள் உணர்வோடு பேச விரும்புகின்றேன். பேசுவதற்கு தேவையான அறிவை விட கேட்பதற்குத்தான் அதிக ஞானம் வேண்டும். வெடிகுண்டை காட்டிலும் சக்தி வாய்ந்தது நம்முடைய பேச்சுத்தான். ஆகவே நீங்கள் பிறரிடம் பேசும் பொழுது கவனமாக பேசுங்கள். காரணம், நீங்கள் யார் என்பதை காட்டுவதே உங்களது பேச்சுத்தான். நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஆயுதமாக விளங்குவது நம்முடைய மனப்பாங்கு தான். அன்பு ஒரு முதலீடு. எவ்வளவு போட்டாலும் வட்டியுடன் திரும்பி பெறலாம். தோற்று போகாதே. ஒரே முதலீடு, நல்ல சுபாவம் மட்டுமே. உன் பகைவனால் ஏற்படும் தீங்கை விட அடக்கமில்லா உன் மனமே உனக்கு 1000 தீங்கை விளைவிக்கும். தன்னைத்தானே ஆளாதவன் தனக்குத்தானே பகைவன். மனத்தை எப்பொழுதுமே அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். கோபப்படுகிறவர்கள் பிறரை தண்டிப்பதாக நினைத்து தன்னையே தண்டித்துக் கொள்கிறார்கள். கோபம் பிறரை விட நம்மைத்தான் அதிகம் பாதிக்கிறது. ஆய்வுகள் சொல்கிறது, கோபம் கொள்ளும் ஒரு மனிதனின்
நாடி நரம்புகள் அமைதி அடைய 6 மணி நேரம் பிடிக்கிறதாம். உணர்ச்சி வசப்படும் மனிதன் விலங்கு, அவன் தன்னை நிர்வகித்தால் மனிதன். தன்னையே வென்றால் தெய்வமாகிறான். முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி. அடுத்தவர்களை விட உயர்வதல்ல வளர்ச்சி, நீங்கள் உங்களுக்குள்ளேயே உயர வேண்டும். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. சக்தி நிறைந்த வார்த்தைகளின் அதிர்வலைகள் மந்திரம், எண்ணத்தின் கருவி. ஒரு திறந்த மனம்தான் தகுதியான எண்ணங்களை உள்ளே அனுப்புவதற்கு வாய்ப்பளிக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களும் பிரார்த்தனைகளுக்கு ஒப்பானது. எண்ணங்கள் வார்த்தைகளாக வெளிப்படும் பொழுது அது பெரும் பலத்துடன் நம்மிடமே திரும்பி வருகிறது. வாழ்க்கையை உயர்த்துவது பலமான சிந்தனைகளே. எண்ணுவோம் யாவும் உயர்வன எண்ணுக. எண்ணங்களை மேம்படுத்திக் கொண்டால் ஏற்றம் பெறலாம். நீங்கள் யாரையும் குறை சொல்லாதீர்கள். நாம் பிறரை குறை சொல்லும் போது அது நம்மையும் பாதிக்கிறது. குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை. ஊசியை பார்த்து சல்லடை சொன்னதாம் உன் வாயில் ஒரு ஓட்டை இருக்கிறது என்று. அதுபோல் ஆகிவிடும் நம்முடைய வாழ்க்கை. வாழ்த்துங்கள், வாழ்த்தப்படுவீர்கள். போற்றுங்கள், போற்றப்படுவீர்கள். உங்களின் எண்ணங்கள் தான் உங்களின் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. உங்களால் பிறர் உற்சாகம் அடையட்டும். நல்லெண்ணம், நன்றி, நல்வாழ்த்துக்கள் இவைகளை எப்போதும் பிறருக்கு தெரிவித்த வண்ணம் இருங்கள். நலம் பெறுவீர்கள். மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து வருவதல்ல, அது உங்களுக்குள் நீங்களே உருவாக்கிக் கொள்வதுதான். தூரத்தில் இருக்கும் மகிழ்ச்சியை அடைய நினைப்பவன் முட்டாள். அதை தன் காலடியில் வளர்த்துக் கொள்பவன் அறிவாளி. சிடுமூஞ்சித்தனம் துரதிருஷ்டத்தை விட மோசமானது. தன்னிலை கட்டுப்பாடுதான் சொர்க்கத்தின் கதவு. உன் நிலையை முதலில் புரிந்து கொள். எக்காரணத்தை கொண்டும் பிறர் நிலையில் வாழாதே. அது வாழ்க்கை அல்ல, நாடகமாகும். உன்னை நீ முதலில் புரிந்து கொள். உலகை நீ எளிதில் புரிந்து கொள்வாய். சுற்றுப்புற சூழ்நிலைகள் மாறாது. நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். உடல் அளவில் உயர்ந்து நில்லுங்கள் நம்பிக்கையை பெறுவதற்கு. மன அளவில் உயர்ந்து நில்லுங்கள் தைரியத்தை கொள்வதற்கு. ஆன்மீக அளவில் உயர்ந்து நில்லுங்கள் ஞானத்தை அடைவதற்கு. மலர்ந்த முகமும் மனத்தெளிவும் உறுதியான உடலும் எதிலும் வெற்றியை தரும். மகிழ்ச்சி என்பது பிறரை மகிழ்ச்சிப்படுத்துவதில்தான் இருக்கிறது. புன்சிரிப்புக்கு ஒரு கவர்ச்சி உண்டு. உங்கள் முகம் பிறர் மனதில் பதிய அதுவே உதவும். மகிழ்ச்சி பொங்குகிற முகத்தை கொண்ட ஒருவர் வீட்டிற்குள் நுழைந்தால் அந்த வீட்டில் ஒரு புதிய ஒளி தோன்றிவிடும். கோபப்படும் போது நரகத்தில் வாழ்கிறோம். அன்பில் மூழ்கும் போது சொர்க்கத்தில் நுழைந்து விடுகிறோம். சொர்க்கமும் நரகமும் நமக்குள் தான் இருக்கிறது. உயர்ந்த தவம் பொறுமை, உயர்ந்த நிலை மன்னித்தல், உயர்ந்த மகிழ்ச்சி திருப்தி. நேற்றைய பொழுதில் நான் யாராக இருந்தேனோ, எப்படி இருந்தேனோ அப்படியே நான் இன்று இல்லை. இன்று நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே நாளை நான் இருக்கப் போவதும் இல்லை. நிச்சயமாக நான் மாறியிருப்பேன். இங்கே கேள்வி என்னவென்றால், இந்த மாற்றத்தை நான் ஏற்றுக்கொள்ளப் போகிறேனா இல்லையா என்பதுதான். நேற்றைய வாழ்க்கை முறையை இன்றைக்கும் கடைபிடிக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை. ஒவ்வொரு காலை பொழுதும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்குத்தான் புலர்கிறது என்பதனை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மேலே செல், மிருகத்தை வெளியேற்ற பாடுபடு, குரங்கையும் புலியையும் கொன்றுவிடு. உங்கள் கையில் இருப்பது நேற்றும் அல்ல, இன்றும் அல்ல, நாளையும் அல்ல. இந்த நாடு என்பதுதான் உண்மை. மலையேற ஆசையா, நீந்தி பழக ஆசையா, வண்ண ஓவியங்கள் தீட்ட ஆசையா? அதற்குரிய நேரம், காலம், அவகாசம் உன்னை கடந்து சென்று கொண்டிருக்கும் இந்த வினாடி என்பதுதான் உண்மை. கடந்த காலம் உடைந்த பானை, எதிர்காலம் மதில் மேல் பூனை, நிகழ்காலம் கையில் வீணை. நிகழ்காலத்தில் இருந்து கொண்டு எதிர்காலத்தை சிந்திக்க வேண்டும். எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் அங்குதான் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஜெர்மனியராக பிறந்தவர்தான் விஞ்ஞான மேதை ஐன்ஸ்டீன். நாசிகளால் நாடு கடத்தப்பட்டவர். அமெரிக்காவில் அடைக்கலம் புகுந்தவர். அமெரிக்காவில் பிரின்ஸ்டன் நகரில் உள்ள ஆராய்ச்சி சாலை அவருக்காக ஒதுக்கப்பட்டது. முதன்முறையாக அந்த ஆராய்ச்சி சாலைக்கு அவரை அழைத்துச் சென்று சுற்றி காட்டி, அவருக்கு திருப்தி தானா, ஏதும் வசதி குறைவுகள் உள்ளனவா என்று அமெரிக்க விஞ்ஞானிகள் விசாரித்தனர். தயங்கி தயங்கி மெதுவான குரலில் ஐன்ஸ்டீன் சொன்னார், இங்கு எல்லாம் வசதியாகவே இருக்கிறது.
ஒரே ஒரு குறைதான் என்று இழுத்தார். என்ன என்று சொல்லுங்கள், உடனே சரி செய்யப்படும் என்றார் அமெரிக்க விஞ்ஞானிகள். அரை ஓரத்தில் இருந்த குப்பை கூடையை சுட்டிக்காட்டி, இது ரொம்பவும் சிறியதாக இருக்கிறது, கொஞ்சம் பெரிய குப்பை கூடையாக இருந்தால் நல்லது என்றார் விஞ்ஞான மேதை. திகைத்து போன அமெரிக்க விஞ்ஞானிகள், பெரிய குப்பை கூடையா, எதற்கு என்றனர். அதற்கு ஐன்ஸ்டீன் சொன்னார், நான் என்ன மேதாவியா, எல்லா ஆராய்ச்சிகளையும் எடுத்த எடுப்பிலேயே சரியாக செய்ய தப்பாக செய்வேன், எழுதி பார்ப்பேன், எல்லாம் தப்பாக இருக்கும், உடனே கிழித்து எறிந்துவிட்டு மீண்டும் மீண்டும் எழுதுவேன். இந்த முட்டாளுக்கு ஒரு விஷயத்தை சரியாக செய்ய நிறைய சந்தர்ப்பம் வேண்டும், தவறுகளை புதைக்க கொஞ்சம் பெரிய குப்பை தொட்டியும் வேண்டும் என்றார் ஐன்ஸ்டைன். அவருக்கே பெரிய குப்பை தொட்டி என்றால் நமக்கு எவ்வளவு பெரிய குப்பை தொட்டி வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். நடந்து முடிந்த அந்த சம்பவம் எத்தகைய தெளிவை தந்தது என்பதனை உணர்ந்து திருத்திக் கொண்டு முன் வருபவன் தான் வெற்றியின் சிகரத்தை தொடுகின்றான். ரிச்சர்ட் மேக்மில்லன் கூறும் ஒரு அழகிய கதை, பலருடைய வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய கதையும் கூட. ஒரு தலைமைச் சிற்பி பலவிதமான பளிங்கு கற்களை சுரங்கங்களில் பரிசோதித்துக் கொண்டிருந்தார். அவருடைய அனுபவத்தில் ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு வடிவம் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். அதன் வடிவத்தை கண்டுகொண்டு சிற்பத்தை கல்லில் இருந்து விடுவிப்பதுதான் சிற்பியின் தேடல். ஒவ்வொரு கல்லையும் பார்க்கும்போது மகிழ்ச்சியால் கத்துவார், குதூகலம் அடைவார் சிற்பி. சிலை வடிப்பதற்கு தேவையான கல்லை கண்டதும், ஆஹா, இதிலே ஒரு வீரன் ஒளிந்திருக்கிறான், இந்த கல்லில் ஒரு துறவி இருக்கிறார், இதில் ஒரு நடனமங்கை மறைந்திருக்கிறாள் என்று அவர் கூவும் போது கற்களுக்கு கூட கர்வம் வந்துவிடும். அவர் புத்தருக்கான கல்லை 40 ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருந்தார். உலகத்தில் உள்ள புகழ்பெற்ற சுரங்கங்களில் கூட அது அவருக்கு கிடைக்கவில்லை. இருந்தும் அவர் முயற்சியை கைவிடவில்லை. இம்முறை புத்தருக்கான கல் கிடைக்காமல் வீடு திரும்புவதில்லை என்ற வைராக்கியத்தோடு காடு மலைகள் எல்லாம் தேடி அலைந்து கொண்டிருந்தார் சிற்பி. அப்போதும் அந்த கல் சிற்பிக்கு கிடைக்கவில்லை. மனம் தளர்ந்து சோர்ந்து போன நிலையில் சிற்பி வருத்தத்துடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது சிற்பியின் எதிரில் ஒரு புத்த துறவி வருவதை கண்டார். சிற்பி துறவியின் அருகில் சென்று, ஐயா, நான் புத்தருக்கான கல்லை 40 ஆண்டுகளாக சுரங்கங்களிலும் காடுகளிலும் மலைகளிலும் தேடி தேடி அலைந்து இறுதியில் என் முயற்சியை கைவிடும் நிலையில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறேன். புத்தரை வடிக்கும் கல் எங்கே இருக்கிறது என்று எனக்கு காட்ட முடியுமா என்றார் சிற்பி. இதோ காட்டுகிறேன், வா என்னோடு என்று சிற்பியை ஒரு கேணியின் அருகில் அழைத்துச் சென்று, நீ 40 ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருக்கும் கல் இதோ இந்த கேணியில் தான் இருக்கிறது, எட்டிப்பார், அது உனக்கு தெரியும் என்றார் துறவி. சிற்பியும் ஆர்வத்துடன் கேணியை எட்டி உள்ளே பார்த்தார். என் நிழல் மட்டும்தான் அதில் தெரிகிறது, புத்தருக்கான கல்லை காணவில்லையே என்றார் சிற்பி. அதற்கு துறவி சொல்கிறார், அப்பா, புத்தரை வெளியே தேட வேண்டிய அவசியமில்லை, அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறார். அவர் உனக்குள் கல்லாகவும் எனக்குள் தெய்வமாகவும் இருக்கிறார். நம்மிடம் இருக்கும் கோபம், பதற்றம், எரிச்சல், பொறாமை போன்ற எண்ணங்களை நீக்கும் போது புத்தருக்கான சிற்பம் வெளிப்படும் என்றார் துறவி. ஒவ்வொரு மனிதனையும் இறைவன் நிறைவானவனாக படைத்திருக்கிறார். நம் ஒவ்வொரு